பரிசுத்த நாமத்திற்கே மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு செய்யும் நன்மைகளும் அவர் நமக்கு வழிநடத்தி வரக்கூடிய தயவும் பெரிதாய் இருக்கிறபடியினாலே நாம் அவருக்கே நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த நாட்களில் நாம் படித்து வரக்கூடிய சத்தியமானது உங்கள் இருதயம் தொய்யும் போது என்று சொல்லிய தலைப்பிலே நாம் பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலுமாக உங்கள் இருதயம் தொய்யும் போது நீ வெளிச்சத்தை தேடு என்ற தலைப்பிலே இந்த வேளையிலே நாம் ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வெளிச்சத்தை தேடுவதற்காக பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையை நாம் தேடுவோம். இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எங்கள் இருதயம் தொய்யும் போது நாங்கள் வெளிச்சத்தை தேடுகிறவர்களாய் இருப்போம். அந்த வெளிச்சம் எங்களை மீட்கும் வெளிச்சமாக, அந்த வெளிச்சம் எங்களை ரட்சிக்கும் வெளிச்சமாக, அந்த வெளிச்சம் எங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்ற மனபாரத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் வெளிச்சத்தை தேடுங்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு கைதி சிறைச்சாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற வேளையில் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் கண்ட ஒரு காட்சி, ஒரு சிறிய சிலந்தி ஒன்று தன்னுடைய தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்து அந்த அறையிலிருந்து வெளியேறுவதற்காக தன் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நூல் போன்ற அந்த படலம் அதை வைத்து வலை நெய்வதற்காக அது முயற்சி செய்தது. அது ஒரு மூலை தொடங்கி அந்த வலையை அது பின்னும் வேளையில் காற்று சற்று வேகமாக அடிக்கும். அந்த வலை கிழிந்து அந்த சிலந்தி கீழே விழும். அது மீண்டுமாக முயற்சி செய்யும். அந்த வலை கிழிந்து அந்த சிலந்தி கீழே விழும். மீண்டுமாக முயற்சி செய்யும். அந்த வலை கிழிந்து அது கீழே விழும். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட பாடம், எத்தனை முறை விழுந்தாலும் விடாமுயற்சியோடு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதே. இன்றைக்கு உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வேளையில் வெளிச்சத்தை தேட வேண்டும். அந்த வெளிச்சம் உங்களை எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் உங்களை இருளிலிருந்து மீட்கும் அனுபவமாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போனாலும் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் இடர்தல்கள் அடைந்தாலும் உங்களை தைரியப்படுத்தும் வெளிச்சமாக அந்த வெளிச்சம் இருக்கும். எனவே இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் முதலாக எங்கே பேசுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சொல்லும் வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்கள் இருதயம் தோய்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையில் நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அந்த வெளிச்சத்திற்கு வழி நடத்துகிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் நம்ம டிக் பண்ணும். இது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு, சரி, எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் உண்மையில் பேச வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெளிச்சத்திற்கு இருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் அதை டிக் பண்ண முடியுமா? இல்லை. எனவே காரிருள் எங்கும் சூழ்ந்திருக்கும். வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை நமக்கு ஏற்படும். உங்கள் இருதயம் தொய்ந்து போகும் அனுபவத்தில் அல்லது சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது 3 முக்கிய காரியங்கள். இந்த 3 முக்கிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கண்டடைய செய்கிறது. இந்த 3 முக்கிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோய்ந்து போன இருதயத்தின் அந்த வேதனையிலிருந்து உங்களை மீட்கும் அனுபவங்களாக இருக்கிறது.
எனவே முதலாவது பாடம் நம்ம கற்றுக்கொள்வது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, வெளிச்சத்தை தேட வேண்டும் என்று இருக்கும் பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முதல் பாடம், துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது. நீங்கள் அடைந்திருக்கும் அந்த வேதனையில்தான் சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் இருக்கும் அந்த இருளில்தான் வெளிச்சம் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். 4ஆம் வசனத்திலே இந்த இருளுக்குள்ளாக இருக்கும் வெளிச்சத்தை, அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இது நல்லது என்று கண்டறிந்ததினாலே அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை தனியாக வெவ்வேறாக பிரித்தார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கும் என்று சொன்னால் அந்த துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது. அதை தேவன் வெவ்வேறாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை தேடுங்கள், அல்லது நீங்கள் வெளிச்சத்தை தேடுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் துவங்குவது எங்கே துவங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இருளில் தொடங்கி வெளிச்சத்தில் முடிவடைகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல துவங்குகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு புதிய துவக்கத்தை துவங்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை இருளில் தொடங்கி வெளிச்சத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாக இருளில் இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் போதிக்கும் வார்த்தை, நீங்கள் வெளிச்சத்தை தேடுங்கள். உங்களுடைய துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது, உங்களுடைய இருளில்தான் வெளிச்சம் இருக்கிறது, நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியனாக உதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு அழைக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? துன்பம் உண்டு, இதிலே நான் எப்படி இன்பத்தை பார்ப்பது? துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் எப்படி தேடிக்கொள்வது? என் வாழ்க்கையில் துன்பம், என் வாழ்க்கையில் கஷ்டம், என் வாழ்க்கையில் சஞ்சலங்கள், இவை இப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் எந்த நம்பிக்கையில் வெளிச்சத்தை பார்ப்பேன்? எந்த நம்பிக்கையில் என் வாழ்க்கையில் நான் இன்பத்தை பார்ப்பேன்? வேதம் இதற்கு பதில் வைத்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:13 வேதம் சொல்லியிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பு கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:13 நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. என் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, நான் எப்படி இன்பத்தை கண்டடைவது? என் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, நான் எப்படி வெளிச்சத்தை கண்டடைவது? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அந்த சோதனையில் நீங்கள் இருக்கும்போது அந்த சோதனையோடு கூட அதை கடந்து வருவதற்கான பலனையும் தப்பி செல்வதற்கான போக்கின் வழியையும் அவர் உங்களுக்கு உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். தேவ ஜனமே, உங்களுடைய சிரிப்பு அழுகையாக மாறிக்கொண்டிருக்கிறதா, அல்லது உங்களுடைய அழுகை சிரிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இவற்றிற்கு காரணம் எல்லாம் நீங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும் அனுபவங்களே. தேவ வார்த்தை அது உண்மையுள்ளது, தேவ வார்த்தை அது ஜீவனுடையதாக இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது நினைவுபடுத்தும் வார்த்தை, வெளிச்சத்தை தேடுகிற பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது, இருளில்தான் வெளிச்சம் இருக்கிறது, நீங்கள் தேடுங்கள். தேடுகிற எவனும் அதை கண்டடைகிறான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி, இருளின் முடிவுதான் வெளிச்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்தை தேடுகிற பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்ப வேண்டும் என்று சொன்னால்
அந்த இருளின் முடிவுதான் நீங்கள் பெறக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வேதனையின் முடிவுதான் நீங்கள் பெறக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது. அந்த பாடுகளின் முடிவுதான் உங்களுடைய இருதயம் தோய்ந்து போன அனுபவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அப்படிப்பட்ட வெளிச்சம் எல்லாம் ஒரு ஏமாற்றம். ஆனால் உண்மையில் இருளையும் சந்தித்து வெளிச்சத்தையும் சந்திக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருளில் இருப்பவர்களே, துன்பத்தில் இருப்பவர்களே, நீண்ட நாள் வியாதியோடு படுக்கையில் இருப்பவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் பேசும் வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அந்த இருளில் நடக்கிற ஜனங்களாய் இருக்கிற நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். அந்த மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கிறதாக இருக்கும். வெளிச்சத்தை தேடும் பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தைகள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக கூறுகிறார். அந்த இருளில் இருப்பவர்களுக்கு தான் பெரிய வெளிச்சம், அந்த இருளில் இருப்பவர்கள் மேலதான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது வெளிச்சத்தை தேடுங்கள். அந்த வெளிச்சத்தை தேடுவதற்காக முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது என்று சொல்லி நாம் படித்திருந்தோம். இரண்டாவதாக, அந்த இருளினுடைய முடிவுதான் வெளிச்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இருளில் இருப்பவர்களுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பாரு, இருளில் இருப்பவர்களை தான் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே என்று சொல்லி உங்களையும் என்னையும் தேற்றும் ஆண்டவர் இந்த இருளில்தான் வெளிச்சத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். 139ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது 132ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தேவன். அவருக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படாதபடிக்கும், இரவும் பகலை போல வெளிச்சமாய் மாறும். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய துக்கம் இருந்தாலும், இதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை இயல்பு நிலைமைக்கு திரும்பாது என்று சொல்லி நம்முடைய மனதிலே நாம் தீர்மானம் பண்ணிக்கொண்டு இந்த இருள் தான் என் வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் நினைத்திருந்தாலும், பரலோகத்தின் வேத வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த இரவையும் அந்த இருளையும் பகலை போல வெளிச்சமாய் மாற்றுகிறார். முடியாது என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த அனுபவத்தையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ரொமானியா என்று சொல்லக்கூடிய தேசத்திலே ஒரு காலத்தில் கம்யூனிச கொள்கை மிகவும் வானோங்கி இருந்த காலங்களிலே மத சுதந்திரமானது மனிதர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. அந்நாட்களிலே வேதம் வாசிப்பதற்கு ஒரு தடை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. யார் யார் வேதம் வாசிக்கிறார்களோ, யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சிறையில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்நாட்களிலே ஒரு பக்திவானான ஒரு மனுஷனான குஷஷோ என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை நினைத்து அவர் துக்கித்து இருந்தாலும், எப்படியாவது ஆண்டவருக்காக ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் அவர் தீர்மானம் பண்ணி கொண்ட காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு வேதம் இல்லாமல் அநேக ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு செல்லும் வார்த்தையை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதில் படுத்து வைத்திருந்த வேத வசனங்களை ஒரு பேப்பரில், ஒரு தாள்களிலே அதை அச்சிட்டு டைப் செய்து அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு அதை டைப் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. நமக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. அவர் வீட்டுக்குள்ளே அவர் அப்படியே எட்டி பார்க்குறாரு. இவர் வீட்டில் உட்காந்து அப்படியே டைப் பண்ணிகிட்டே இருக்கார், கடை கடைன்னு டைப் பண்ணிகிட்டே இருக்கிறார்.
இந்த டைப் செய்யும் காட்சியை பார்த்த அந்த அருகாமையில் இருந்தவர், இவர் வேதாகமத்தை தான் இவர் அச்சிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிய செய்தியை காவல்துறைக்கு அவர் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்து விட்டார். இதை கேட்ட காவல்துறை வீட்டுக்கு வந்தாங்க, இந்த மனுஷரை கைது செய்தாங்க. அவர் வச்சிருந்த அந்த டைப் ரைட்டரை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த குஷஷோ இவரை கொண்டு போய் அந்த சிறைச்சாலையில் அடைக்கும் போது அந்த சிறைச்சாலையினுடைய காவலன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இவருக்கு தண்ணியோ அல்லது புசிப்பதற்கு ஆகாரமோ எதுவும் கொடுக்காதீங்க, சிறையில் இவன் பட்டினியாய் கிடந்து சாகட்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு நாள் சென்றது, பட்டினியாய் இருந்தார். 2 நாள் சென்றது, பட்டினியாய் இருந்தார். 3ஆம் நாள் அவருடைய அந்த சிறைச்சாலை அறையில் இருக்கும்போது மேல்புறமாக ஒரு பூனையின் சத்தத்தை கேட்டார். அவர் மேல் நோக்கி பார்க்கும்போது அந்த பூனை கால் கீழிருந்து ஒரு சின்ன ஒரு பிரெட் பீஸ், ஒரு அப்பத்தின் துண்டை எடுத்து உள்ளே போச்சு. இந்த மனுஷன் அதை எடுத்து சாப்பிட்டார். 4ஆம் நாள் அதே போல அதே காலை நேரத்தில் அந்த பூனை வந்துச்சு, ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் எடுத்து அந்த இடத்துல போட்டுச்சு, அதை எடுத்து சாப்பிட்டாரு, பசி ஆறிச்சு. 5ஆம் நாள் இந்த சிறைச்சாலையினுடைய காவல்காரன் வந்து இவரை விசிக்கிறாரு, இவரை சந்தித்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, உன்னுடைய தேவன் உன்னை போஷிக்கிறாரா அப்படின்னு கேட்ட நேரத்தில் இவர் சொல்றார் ஆம் என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்லை, யாராலையும் உன்னை போஷிக்க முடியாது, ஏனால் நீ கடுங்காவலின் கீழாக இருக்கிறாய், உன்னை போஷிப்பதற்கு ஒருவருக்கும் இங்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த பூனை அந்த இடத்துல வந்து மீண்டுமாக ஒரு அப்பத்தை உள்ள போட்டு போகுது. சிறைச்சாலை காவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த பூனை அவர் வளர்க்குற பூனை, அது கொண்டு வர்ற அந்த அப்பம் அவருக்கு சாப்பிட்றதுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த பிரெட்டை கொண்டு வந்து இவருக்கு போட்டுட்டு போகுது. தேவ ஜனமே, இருளில் இருப்பவர்களாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்காக என்ன முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் கொடுப்பார். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அனுபவம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான். இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசித்து உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி அது கடந்து செல்லும் என்று சொன்னால், அதிலே வழியில் சாத்தான் என்ன குறுக்கிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுடைய வெற்றி நிலக்குக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வெளிச்சத்தை தேடுகிறவர்களே, இருளின் முடிவுதான் வெளிச்சமாக இருக்கிறது. 3ஆவதாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பாடம், இருளில்தான் தெய்வத்தின் பிரசன்னம் நமக்கு தெரியும். பயத்தில் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தெரியும். வேதனையில் தேவ பிரசன்னம் நமக்கு தெரியும். கண்ணீரில் தேவ பிரசன்னம் நமக்கு தெரியும். அழிவில் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தெரியும். இப்படி எண்ணற்ற இருளில்தான் தெய்வத்தின் பிரசன்னம் நமக்கு தெரிகிறதாய் இருக்கும். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எனவே எங்கு ஒழுங்கின்மை இருந்ததோ அந்த இடத்தில்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்ல பாரும்போது அவருடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். எங்க இருள் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் தெய்வத்தின் பிரசன்னத்தை நாம் காண முடியும். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே அந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு வேதத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் விழுந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கூக்குரலிடும் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்களா? இருளில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வெளிச்சமானவர் கர்த்தராகிய கிறிஸ்துவே. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய பாடமாக இவை இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் கூட நாம் பார்ப்போம். 91ஆம் சங்கீதம் 13, 14 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும்
எந்த இடத்துல பயங்கர நெருக்கடியோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடிகளை சந்திக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நெருக்கடியை சந்திக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கடியை சந்திக்கிறீங்களா? உங்களுடைய சபையில் நீங்கள் நெருக்கடியை சந்திக்கிறீங்களா? அந்த இடத்துல தெய்வத்தின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த அனுபவத்தை நாம் பார்ப்பதற்கு, இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னாக ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செர்பியா என்று சொல்லக்கூடிய தேசத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஜெபித்ததற்காக அல்லது வேத பாடம் கற்றுக் கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு இந்த பெண்மணியை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த பெண்மணி என்னதான் கெஞ்சினாலும் அவர்களுக்கு விடுதலை என்பது நிச்சயம் அல்ல. எனவே இந்த பெண்மணியினுடைய அந்த சிறைச்சாலையினுடைய காவலன் பயங்கர முரட்டாட்ட குணமுடையவனாக இருந்தான். அவன் என்ன செய்வான் என்று சொல்ல பாருங்க, ஒவ்வொரு முறையும் அந்த கழிவறைக்கு போய் வரும்போது தன் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவதற்கு பதிலாக வேதாகமத்தினுடைய பக்கங்களை அவன் பயன்படுத்துவான். அவ்வளவு தூரம் கொடூர நெஞ்சனாக இருந்தான். எனவே அந்த மனுஷன் ஒவ்வொரு முறையும் அந்த கழிவறைக்கு சென்று இந்த வேதாகமத்தின் பக்கத்தை அவன் கையில் எடுத்து அதை கிழித்து தன்னுடைய கைகளை சுத்தப்படுத்தி அந்த தாள்களை கொண்டு வந்து இந்த பெண்மணி இருக்கக்கூடிய இந்த அறையில் எறிவானாம். இந்த அம்மா ரொம்ப மனசு நொந்து போயிருந்தாங்க. அந்த பகுதியை எடுத்து திறந்து பார்த்தாங்க. வேதம் அந்த இடத்துல வேத வசனம் தோணிச்சு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தை இந்த பெண்மணி அந்த இடத்துல பார்த்தார்களாம். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஆண்டவர் இருளில்தான் தெய்வத்தின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு கொடூர நெஞ்சத்தை கொண்ட மனிதர்கள் நம்மை ஒடுக்கும் வேளையில், எவ்வளவு பயங்கரமான கட்டுப்பாடுகள் உங்கள் மேலும் என் மீதும் சுமத்தப்படுகிற வேளையில், பூமியின் மேல் காரிருள் சூழும் நேரமும் காலமும் நமக்கு அதிக வேகமாக அதிக சமீபித்து வந்திருக்கிற இந்த நாட்களிலே இரட்சகரான கிறிஸ்து இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் பேசக்கூடிய வார்த்தை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போகிறது இல்லை. அது மாத்திரமல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியின் வசனத்தையும் ஒரு நாள் அவன் கிழித்தெறிந்தான், அந்த சிறைச்சாலை காவலன். அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்காத தைரியத்தைக்கு கொண்டு வந்த வசனங்கள் இவைகள். ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதிகளை அவன் கிழித்தெறிந்திருந்தான். இந்த அம்மா அந்த பகுதிகளை திறந்து வாசிக்கும் போது தான் அவங்க தெரிந்து கொள்றாங்க, இந்த நாளில் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி. வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாகவே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவ ஜனமே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? இருள் உங்களை பிரித்து விடுமா? துன்பங்கள் உங்களை பிரித்து விடுமா? துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது. இருளின் முடிவில்தான் வெளிச்சம் இருக்கிறது. இருளில் தான் தெய்வத்தின் பிரசன்னம் இருக்கிறது. நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்திலே நாம் கடன் செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இருதயம் தொய்யும் போது வெளிச்சத்தை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். துன்பத்தில்தான் இன்பம் இருக்கிறது, இருளில்தான் வெளிச்சம் இருக்கிறது, இருளில்தான் தெய்வ பிரசன்னம் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.